இன்னைக்கு ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்திருங்கன்னு சொன்னதுதான் அந்த வேளையில் உங்க கண்களுக்கு முன்னாடி சிலுவை வந்து நின்றணும். நிக்குமா? இனிமே எழுந்திருங்க, கண்களை மூடுங்க, நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம்னு சொன்ன உடனே அப்படி எழுந்து நின்று வலது பக்கத்தில் இருக்கிற நபர்களையும் பார்க்க கூடாது, இடது பக்கத்தில் இருக்கிற நபர்களையும் பார்க்க கூடாது. கண்களை மூடி நானும் என்னை உண்டாக்கின இயேசுவோடு கூட ஆராதனை செய்ய போகிறேன் என்று சொல்லி கண்களை மூடி நமக்கு முன்பாக சிலுவையை கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும். அல்லேலூயா. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து பார்த்து ஆராதனை செய்யணும். ஆண்டவரே, எனக்காகவா இந்த கோலங்கள், எனக்காகவா இவ்வளவு இரத்தங்கள், எனக்காகவா இவ்வளவு பாடுகள் காயங்கள், எனக்காகவா என் ஒருவனை மீட்டெடுக்கிறதுக்காகவா இவ்வளவு பிரயாசப்பட்டீர் ஐயா. அப்படி சிலுவையை நோக்கி பார்த்து நீங்க தேவனை துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த ஆராதனையில கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்திற்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ஆராதனை.